ஆண்டவருக்குள் பிரியமான இறை உறவுகள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய திருப்பெயரில் அன்பின் தோத்திரம். இந்த அதிகாலை நேரத்தில் கதையோடு திருமறை தியான நிகழ்ச்சிக்கு தங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளின் தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட தலையங்கம் தாமதமாக வந்த ஒரு வார்த்தை. ஒரு வயதான தாய் தனது மகனுடன் வாழ்ந்து வந்தார். மகன் நல்ல வேலை கிடைத்து வேறு ஊருக்கு சென்று விட்டார். தாய் அடிக்கடி, மகனே, ஒரு நாள் வந்து என்னை பார்த்துவிட்டு போ என்று கேட்டுக்கொண்டே இருந்தார். மகனும், அம்மா, வேலை அதிகமாக இருக்கிறது, விரைவில் வந்து உங்களை பார்க்கிறேன் என்று சொல்லிக்கொண்டே இருந்தார். ஒரு நாள் தாயின் உடல்நிலை மிகவும் மோசமாகிவிட்டது என்ற செய்தி வந்தது. மகன் உடனே ஊருக்கு சென்றார். ஆனால் அதற்குள் தாய் இறந்து விட்டார். தாயின் அருகில் ஒரு சிறிய காகிதம் இருந்தது. அதை எடுத்து பார்த்தபோது அதிலே, மகனே, நீ ஒரு முறை அம்மா, நான் உன்னை நேசிக்கிறேன் என்று சொன்னால் போதும், அதற்காகத்தான் நான் காத்திருக்கிறேன் என்று எழுதியிருந்தது. மகன் அந்த காகிதத்தை பார்த்து கதறி கதறி அழுதார். அவர் சொல்ல வேண்டிய வார்த்தை மிகவும் சிறியதுதான். ஆனால் அதை சொல்ல வேண்டிய நேரத்தை தள்ளிக்கொண்டே போனதால் அந்த நல்ல வார்த்தை தாமதமாகிவிட்டது. அன்பானவர்களே, நாம் சில நேரங்களில் ஒருவரை நேசிக்கிறோம், ஆனால் அதை வெளிப்படுத்தாமல் பிறகு சொல்வேன் என்று தள்ளிக்கொண்டே போகிறோம். திருமறை நமக்கு சொல்லுகிறது, நன்மை செய்ய அறிந்தவனாய் இருந்தும் அதை செய்யாதவனுக்கு பாவமாம். யாக்கோப்பு 4:17 நாம் வாசிக்கிறோம். எனவே அன்பை தாமதிக்காதீர்கள், மன்னிப்பை தாமதிக்காதீர்கள், நன்றி சொல்லுவதை தாமதிக்காதீர்கள். நல்ல வார்த்தையை இன்று சொல்லுங்கள், நல்ல காரியத்தை இன்று செய்யுங்கள். ஏனென்றால் சில வாய்ப்புகள் மீண்டும் நமக்கு கிடைக்காமலே போகலாம். பிரியமானவர்களே, ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, நாங்கள் சொல்ல வேண்டிய நல்ல வார்த்தைகளை தாமதிக்காமல் சொல்லவும், செய்ய வேண்டிய நன்மைகளை தாமதிக்காமல் செய்யவும் எங்களுக்கு ஞானத்தையும் கிருபையும் தாரும். எங்கள் பெற்றோர், எங்கள் குடும்பத்தினர், எங்கள் உறவுகள் மற்றும் நண்பர்களை அன்போடு மதித்து வாழ உதவும். இன்று எங்களால் ஒருவருடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியையும் ஆறுதலையும் ஏற்படுத்தும் கருவிகளாக எங்களை இந்த நாளிலே பயன்படுத்தும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் கெஞ்சி மன்றாடுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். அன்பானவர்களே, இன்றைய கதையோடு திருமறை நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் உங்கள் உறவுகளுக்கும் நண்பர்களுக்கும் பகிருங்கள். கடவுள் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். கிறிஸ்துவின் பணியில் உங்கள் சகோதரன் அருள்பணி எஸ். பால் தினகரன், திருவில்லிபுத்தூர்.